ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்னைக்கு 13th எபிசோட் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நேற்று எபிசோடில் கொஞ்சம் காப்பிரைட் இருந்திருக்கும் போல இருக்கு. பாத்ரூம் சீன் கூட காப்பிரைட் கொடுத்துருக்காங்க. நான் ஃபோட்டோஸில் தான் நான் போட்டேன். சரி, ஒரு சின்ன ரீகேப் பார்த்துட்டு போகலாம். அதுக்கு முன்னாடி இந்த எபிசோட் ஃபுல்லாகவே ஆஃபீஸை பற்றி தான் போகும்போது தயவு செய்து ஸ்கிப் பண்ணிடாதீங்க. இதை பார்த்தா தான் ஃபைனல் எபிசோட் வரைக்கும் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரியும். ஹீரோயின் மூச்சு வாங்க பாத்ரூமில் வந்து நிற்கிறாங்க. ஹீரோ பின்னாடியே வந்துடுறாரு. ஹீரோயின் வெளியே போடா அப்படின்னு சொல்கிறப்போ நம்ம ஹீரோ போக மாட்டேன், இந்த ட்ரெஸ்ஸை நீ மாற்றினா தான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெஸ்ஸை கொடுக்குறாப்புல. வெளியே நிற்கிற மோஜோ மூஞ்சி முன்னாடியே வந்து ஹீரோயின் போட்டு இந்த ட்ரெஸ்ஸை கழட்டி தூக்கி நம்ம ஹீரோ வீசுறாப்புல. மோஜோக்கு இங்கே ஷாக்காக இருக்குது. ஹீரோயின் உள்ளே தானே இருக்கா, இவன் என்ன பண்ணான்னு சொல்லிட்டு. ஹீரோயின் காதனால தான் ரொம்ப அசிங்கமாக இருந்திருக்கும். ஹீரோ உள்ளே தான் இருந்திருப்பான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறப்போ. இப்போ அந்த சீனை கட் பண்ணிட்டு இப்போ ஹீரோயின் வந்து ட்ரெஸ் மாற்றிட்டு இருக்கா. கரெக்டாக வந்து நம்ம லீ வந்து அங்கே நிற்கிறான். ஹீரோயின் கேட்குறான், எதுக்காக இங்கே வந்து அவனுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்குறப்ப இங்கே லீ கரெக்டாக கேட்சப் பண்ணிட்டா. எதுக்காக நீ வந்து மோஜோவை ஏமாற்றி அவன் கம்பெனிக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக கேட்குறப்போ இங்கே ஹீரோயினுக்கே ஷாக்காக இருக்குது. நான் சொல்கிறத நீ நம்பணும்னா நீ வந்து என்கிட்ட கொஞ்சம் நேரம் பேசணும் அப்படின்னு சொல்கிறப்போ ரெண்டு பேரும் காரில் உட்காந்து பேசுகிறாங்க. எதுக்காக நீ இப்படி பண்ணுற, எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குன்னு பார்க்கையில் அப்படின்னு சொல்கிறப்போ, இதெல்லாமே நான் வந்து பழி வாங்குறதுக்காக தான் பண்ணுறேன், எங்கள் அப்பா வந்து கொண்டாங்க அப்படின்ற மாதிரி எல்லா விஷயத்தையும் சொல்கிறா. அது போக வந்து நீ என் சைடில் இருக்கணும்னு சொல்லிட்டு நான் விரும்புகிறேன், நீ வந்து எனக்கு வாக்குறுதி கொடுக்குறியா அப்படின்னு சொல்கிறப்போ இங்கே லீ பயங்கரமாக ஷாக் ஆகிறான். ஹீரோயின் தான் இப்படி நடந்துக்கிறாளா அப்படின்னு சொல்லிட்டு, சரி நான் இதாக இருந்தாலும் யோசிச்சு சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி இங்கே லீ சொல்லிட்டு, நீ தப்பான வழிக்கு மட்டும் போகாத, நான் உன்னை விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். சரி, நான் தப்பான வழிக்கு போக மாட்டேன், நான் ரீவெஞ்ச் பண்ணுறதுக்காக தான் இப்படிலாம் பண்ணுறேன்னு ஹீரோயின் சொல்கிறா. இங்கே வந்து யோயோ அப்பாவுக்கு தலையே சுற்றி போய் கிடக்குறாரு. ஏன்னா அவ்வளோ பெரிய நஷ்டமாயிடுச்சு அவங்க கம்பெனியில். இங்கே மோஜோ வந்து எதனால் இப்படி நடந்துச்சுன்றதை நான் இன்வெஸ்டிகேட் பண்ணுறேன்ப்பா அப்படின்னு சொல்கிறப்போ, நீ இன்வெஸ்டிகேட் பண்ணி கிழிச்சே, நீ ஒன்றும் பண்ண தேவையில்லை, ஒன்றால் தான் இவ்வளோ பெரிய நஷ்டம், நீ வந்து பேக்ரவுண்ட் எல்லாம் கரெக்டாக லீகல் பார்த்துருந்தா இவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டுறாரு. ஒரு நாள் நம்ம ஷேர்ஸ் எல்லாம் விற்க வேண்டிய நிலைமை வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்போ இங்கே மோஜோவும் ஹீரோயினும் மீட் பண்ணுறாங்க. மோஜோ சொல்கிறான், நான் எப்பவுமே பர்ஃபெக்டாக இருப்பேன், இந்த தப்பு எப்படி நடந்துச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல, எனக்கு கண்டும் பிடிக்க முடியல, அவ்வளோ வந்து எனக்கு கிரிட்டிக்கலாக இருக்குது இந்த சுச்சுவேஷன் அப்படின்னு சொல்கிறப்போ, சரி வீடு எல்லாமே சரியாயிடும் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் ஆறுதலாக பேசுகிறான். மோஜோ சொல்கிறான், எப்பவுமே நான் டவுனாக இருக்கிறப்போ என்னை மோட்டிவேட் பண்ணுறது நீ மட்டும்தான் அப்படின்னு சொல்கிறப்போ ஹீரோயினுக்கே கொஞ்சம் மனசுக்கு கஷ்டமாக இருக்குது. பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு மூஞ்சே வேற திருப்பிக்கிறா. ஹீரோவை விட பெஸ்ட்டுன்றதை நான் எங்கள் அப்பாவுக்கு கண்டிப்பாக புரிய வைப்பேன் அப்படின்ற மாதிரிங்க மோஜோ சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயின் அப்படியே வீட்டுக்குள்ளே வரப்போ நம்ம ஹீரோ நின்றுட்டு இருக்கான். கரெக்டாக கேட்குறான், நீ தானே யோ ஃபேமிலியில் வந்து இவ்வளோ பெரிய நஷ்டத்தை ஏற்படுத்துறது எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்கிறப்போ, மோஜோவை நீ பக்காவாக ஏமாற்றி பிளான் பண்ணி இதை மாதிரி பண்ணியிருக்க அப்படின்னு ஹீரோ கேட்குறான். உனக்கு என்னதாம்மா வேணும் அப்படின்னு கேட்குறப்போ ஹீரோயின் கேட்குறா, எனக்கு என்ன வேணுமா, எனக்கு இந்த கம்பெனி வேணும், உங்கள் அம்மா ஜெயிலுக்கு போகணும், இறந்து போன எங்கள் அப்பா உயிரோட வரணும், இதெல்லாம் வந்து சரியானதாக நான் நிப்பாட்டுவேன், அது வரைக்கும் நான் நிப்பாட்டவே மாட்டேன், இது தொடர்ந்துக்கிட்டே தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறப்போ ஹீரோ சொல்கிறான், நான் அந்த கம்பெனிக்காக ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன், நீ ஏன் புரிஞ்சிக்க மாட்டேங்கிற அப்படின்னு சொல்கிறப்போ ஹீரோயின் சொல்கிறா, கம்பெனி எனக்கு தான் வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவள் பாட்டில் போயிட்டு இருக்கா. ஹீரோ சொல்கிறான், இதுக்கெல்லாம் சேர்த்து நீ ஒரு நாள் வந்து ரொம்ப கஷ்டப்படுவ பாரு, எல்லா உண்மை தெரிஞ்சதுக்கப்புறம் அப்படின்னு சொல்கிறப்போ இங்கே வந்து நம்ம லீ சொல்கிறான் ஹீரோயினுக்கு, நான் வந்து சத்தியம் பண்ணுறேன், உனக்கு நான் ஹெல்ப் பண்ணுவேன், எப்பவுமே ஓ பக்கம் நான் இருப்பேன் அப்படின்னு சொல்கிறப்போ மறுநாள் காலையில் ஆயிடுது. நம்ம ஹீரோயின் வந்து நம்ம ஹீரோ கிட்ட பேச வராங்க. இது மாதிரி இன்னைக்கு ஒரு நாள் நான் ஆர்டினரி லைஃப் வரணும்னு ஆசைப்பட்றேன், என் கூட வாரியா நம்ம ரெண்டு பேரும் ஜாலியாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி கேட்குறப்போ ஹீரோவும் ஓகே சொல்லிடுறான். அப்படியே இவங்க பீச்சு பார்க்குன்னு சொல்லிட்டு போயிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. லவ்வர்ஸ் மாதிரி நல்லா சிரித்து பேசி ஹக் பண்ணிட்டு அப்படியே வந்து அந்த சன்செட் எல்லாம் பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமாகவே இருக்காங்க. ஹீரோ நினைக்கிறான், இந்த நாள் போல் வாழ்க்கை ஃபுல்லாக இருந்துட்டா எவ்வளோ நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறான். அப்படியே ஃபோட்டோஸ்லாம் கிளிக் பண்ணிக்கிறாங்க. அப்படியே டின்னர்லாம் சாப்பிட்டுட்டு அவங்களோட டேட்டை வந்து அப்படியே கம்ப்ளீட் பண்ணிடுறாங்க. இங்கே யோவோட அப்பா வந்து அவரோட ஷேர்ஸை வந்து ஃபாரின் கம்பெனி கிட்ட விற்கிறதுக்காக ரெடி ஆயிட்டாரு. நம்ம ஹீரோ கம்பெனியில் இருக்க ஷேர்ஸ் தான் 40% வந்து சேல்ஸ் பண்ணுறாப்புல. ஏன்னா அவ்வளோ பெரிய நஷ்டமாயிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் ரெண்டு பேர் வீட்டுக்கு வந்தோடனே ஹீரோயின் சொல்கிறா, இந்த நாள் போல் எல்லா நாளும் இருந்தால் என் லைஃப்பில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் தெரியுமா அப்படின்னு சொல்கிறப்போ, ஏன் நீ கவலைப்படுற, நீ கணக்கிலே எண்ண முடியாத அளவுக்கு நம்ம சந்தோஷமாக இருக்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறப்போ, இப்போ ஃப்யூச்சரில் என்ன நடக்க போகுதுன்றது எனக்கு கவலை கிடையாது, இந்த நொடி நம்ம ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் அப்படின்னு இவ சொல்கிறப்போ ஹீரோ புரிஞ்சுக்கிறான். அதுக்கப்புறம் ஹீரோயின் கையை டச் பண்ணுறப்போ நம்ம ஹீரோயின் வந்து கொஞ்சம் அட்வான்டேஜ் எடுத்துக்கிறாங்க நம்ம ஹீரோ கிட்ட. ஆனால் நம்ம ஹீரோக்கு பிடிக்கல, என்னன்னு தெரியல, இன்னைக்கு ரொம்ப டிஃப்ரெண்டாக நடந்துக்கிறான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து நம்ம ஹீரோயினை பிடிச்சி தள்ளி விடுறாரு. எதுக்காக நீ இன்னைக்கு வினோதமாக நடந்துக்கிற, எப்பயுமே நீ இப்படி நடந்துக்க மாட்டேயே, என்ன என்ன விஷயம் சொல்லு அப்படின்னு சொல்கிறப்போ நம்ம ஹீரோயின் எதுவுமே சொல்லலை. அப்படியே ஹீரோவை ஹக் பண்ணிக்கிறாங்க. அவனும் கம்மண்டு விட்டுறான். அப்படியே ரெண்டு பேரும் ஷோஃபாவில் வந்து படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் மட்டும் கண்ணை முழிக்கிறாங்க. நம்ம ஹீரோ தூங்குறாப்லையா முழிச்சிருக்காப்லையா அப்படின்றத நல்லா பார்த்துட்டு நம்ம ஹீரோவை விட்டு வெளியே போகிறாங்க. அப்படியே போயிட்டு ஹீரோவோட ரூமுக்கு போகிறாங்க. அங்கே நம்ம ஹீரோவுடைய லேப்டாப் இருக்குது. லேப்டாப் எடுக்கிறாங்க. எடுத்துட்டு ஏதோ ஒரு விஷயத்த அவங்க ஒரு பென்ட்ரைவை போட்டு அதை காப்பி பண்ணிக்கிறாங்க. தேவையான விஷயங்களை காப்பி பண்ணிட்டு அந்த பென்ட்ரைவை எடுத்து கையில் வச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம ஹீரோ கிட்ட போயிட்டு நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ
காதுல போயிட்டு, "நான் கிளம்ப வேண்டிய டைம் வந்துருச்சு" அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம ஹீரோயின் வந்து நம்ம ஹீரோ குடுத்த பொம்மைய வந்து கையில எடுத்து வச்சுட்டு, நம்ம ஹீரோ பக்கத்துல வச்சுட்டு போறாங்க. அவங்க கிளம்புறாங்கன்ற மென்ஷன் பண்ற மாரி. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் அப்படியே பார்த்துட்டு போகையில, இங்க காலையில விடிஞ்சிடுது. நம்ம ஹீரோ கேஷுவலா எந்திரிச்சு பார்க்குறான். பார்க்கையில பக்கத்துல அந்த பொம்மை இருக்கு. இத பார்த்த ஹீரோக்கு ரொம்ப ஷாக்கு. ஹீரோயின் எங்க போயிட்டா? அப்படின்னு சொல்லிட்டு வீடு ஃபுல்லா தேடி பார்க்குறாரு. ஹீரோயின சுத்தமா காணோம். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோக்கு தெரிஞ்சிருச்சு. நம்ம ஹீரோயின் நம்மகிட்ட சொல்லாம கொள்ளாம எங்கேயோ போயிட்டான்னு சொல்லிட்டு, அப்படியே சோகத்துல "ஏன்டி இப்படி பண்ற?" அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட நம்ம ஹீரோக்கு வந்து அழுகையே வந்துடுது. ஹீரோயின் விட்டுட்டு போனதுனால, அவன் அந்த அளவுக்கு ட்ரூவா லவ் பண்றான். அப்படியே விட்டுட்டு இங்க ஷேர் ஹோல்டர்ஸ தான் காட்டுறாங்க. புதுசா அமெரிக்காலேருந்து வந்த ஷேர் ஹோல்டர்ஸ வந்து ஹீரோவுடைய அம்மா மொறச்சு பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி பார்த்துட்டே இருக்கையில, அங்க நெறைய பேர் வந்து எக்ஸ்ப்ளனேஷன் குடுத்துட்டு, இவங்கள நம்ம வெல்கம் பண்றோம் அப்படின்ற மாரி பல விஷயங்கள் பேசுறாங்க ஹீரோவுடைய அம்மா. அப்படியே பேசிட்டு இருக்கப்போ, கரெக்ட்டா ஜாக் என்டர் ஆறாரு. சொல்லப்போனா அந்த வெளிநாட்டு கம்பெனி ஏற்பாடு பண்ணதே ஜாக் தான். ஜாக் தான் அந்த ஷேர் ஹோல்டர் இப்போ. ஹென்சாங்கோட ஒரு மிகப்பெரிய ஷேர் ஹோல்டர் ஆயிட்டாரு ஜாக்கு. அப்படியே வந்து "கொஞ்சம் டிவிய பாருங்களேன்" அப்படின்னு சொல்றாப்ல ஜாக்கு. அங்க பார்த்தா நம்மளோட ஹீரோவுடைய டிஜிட்டல் ப்ராஜெக்ட் இருக்கும் இல்லையா? அதோட ஒரிஜினல் காப்பி வந்து இப்போ ஹீரோவுடைய அப்பா கிட்ட இருக்கு. "இத மாரி எங்க கிட்ட தான் இருக்கு. நாங்க தான் அத செய்ய போறோம் ஹாங்காங்ல" அப்படின்னு சொல்றப்போ, இங்க இன்னும் வந்து எல்லாருக்கும் தூக்கி வாரி போடுது. ஏன்னா ஹீரோ கிட்ட இருந்த அந்த ஒரிஜினாலிட்டி எங்க எப்படி அவங்கள்ட்ட போச்சு? இதெல்லாம் நம்ம ஹீரோயின் தான் பண்ணியிருப்பாங்க. ஆட்டைய போட்டுட்டு போய் குடுத்துருப்பாங்க. நம்ம ஹீரோவுக்கு ரொம்ப டென்ஷன். அம்மா வந்து பயங்கரமா திட்டுறாங்க. "உனக்கு இது தேவதான்டா. அந்த ஹீரோயின நம்புனல, நம்ப வச்சு கழுத்தறுத்துட்டு போயிட்டா. கடைசி வரைக்கும் சப்போர்ட் பண்ணியே" அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க. நெக்ஸ்ட் சீன்ல நம்ம வந்து லீ வந்து ஹீரோவ பார்க்க வராப்ல. வந்தோனே ரிசைன் லெட்டர் குடுக்குறாரு. "நான் வந்து வேலைய விட்டு போக போறேன்" அப்படின்னு சொல்றப்போ, இங்க ஹீரோக்கு பயங்கர ஷாக்கு. "நீ எதுக்காக இப்படி பேசுற? நீ வந்து புரிஞ்சு தான் பேசுறியா? எதுக்காக திடுதிப்புன்னு இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்க?" அப்படின்னு கேட்கிறப்போ, இங்க வந்து நம்ம லீ சொல்றாப்ல, "உங்களுக்கே நல்லா தெரியும். நான் 1க்கு 2 தடவ யோசிச்சு தான் இந்த முடிவ எடுத்திருக்கேன்" அப்படின்னு சொல்றப்போ, 2 பேரும் வந்து ட்ரிங்க்ஸ் பண்றதுக்காக வந்திருக்காங்க. ஃபேர்வெல் பார்ட்டி மாரி. அப்ப 2 பேரும் குடிச்சிட்டு இருக்கப்போ, நம்ம ஹீரோ கேட்குறாப்ல, "இந்த வேலைய விட்டு போறதுக்கு காரணம் ஹீரோயின் தானே?" அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ, இங்க லீ சொல்றாப்ல, "ஆமா" அப்படின்னு சொல்றப்போ, அவளோட சைட்ல நீ இருக்கிறத நினைச்சா நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன்னு ஹீரோ சொல்றான். "ஆமா, அந்த அளவுக்கு நான் டீப்பா லவ் பண்றேன். ஃபர்ஸ்ட் அவள பார்த்தப்ப எனக்கு ரொம்ப புடிச்சிருந்துச்சு. அது உனக்கே நல்லா தெரியும்" அப்படின்னு சொல்றப்போ, "சரி விடு. அவ எங்க தான் இருக்கா? எனக்கு சொல்லேன்" அப்படின்னு சொல்றப்போ, "எனக்கு தெரியும். ஆனா நான் வந்து சொல்ல மாட்டேன். ஏன்னா நான் அவளோட சைட்ல இருக்கேன் இல்லையா? அவ சொல்ற மாரி தான் நான் கேட்பேன்" அப்படின்ற மாரி இங்க லீ பயங்கரமா சொல்லிடுறாப்ல. அப்பதான் ஹீரோ ஒரு விஷயத்த யோசிச்சு பார்க்குறான். "இன்னொரு தடவ இந்த பொண்ண என்கிட்ட க்ளோஸ் ஆக விட்டீங்கன்னா, காலம் முழுக்க நான் அவ கைய விட மாட்டேன்" அப்படின்னு சொல்லியிருப்பாப்ல. இங்க மீடியா பீப்பிள்ஸ்லாம் வந்து ஹீரோவுடைய அம்மா வந்தோனே விசாரிக்க ஆரம்பிச்சோனே 2 குட் நியூஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் குட் நியூஸ் ஹீரோக்கும் நம்மளோட யோயோக்கும் கல்யாணம் நடக்க போகுது. செகண்ட் குட் நியூஸ் என்னன்னா, எங்க கம்பெனி டீட்டெயில்ஸ் எல்லாம் திருடுனவங்க மேல நாங்க வந்து ஃபைல் பண்ண போறோம். ஃபைனும் போட போறோம். அதுக்கான இன்வெஸ்டிகேஷன்லாம் போயிட்டு இருக்கு. நாங்க கோர்ட்ல வந்து ஆஜராக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இத பார்த்து அவங்க புருஷனுக்கு மண்டைக்கேறிடுது. ஐய்யய்யோ! இவ்ளோ எக்ஸ்ட்ரீம்க்கு போயிட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு அசிஸ்டண்ட்ட கூப்பிட்டு, "நம்ம லாயர வந்து ரெடி பண்ணுங்க நம்ம சைட்ல" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்க ஜாக்க பார்க்க தான் நம்ம ஹீரோயின் வந்திருக்காங்க. ஜாக் சொல்றாரு, "எல்லாமே நல்லா போயிட்டு இருக்குங்க பாத்தியா? ஹீரோக்கும் யோயோக்கும் கல்யாணம் நடக்குதுன்னு சொல்லி சொன்னாங்க. இப்ப காப்பிரைட் இஷ்யூனால அவங்களுக்கு வந்து இப்ப கல்யாணத்த தள்ளி வச்சிருக்காங்களாம்" அப்படின்ற மாரி ஜாக் சொல்றாரு. "ஹீரோ மேல உனக்கு எதுவும் ஃபீலிங்ஸ் இருக்கா?" அப்படின்னு சொல்றப்போ, ஹீரோயின் அப்படிலாம் ஒண்ணும் இல்லன்னு சொல்லிட்டு கொஞ்சம் சேட் ஆறா. "சரி நம்ம வந்து இப்போ ஒரு மீட்டிங் நடக்க போது. ஹீரோ கம்பெனிக்கு, சென் கம்பெனிக்கு, குளோபல் கம்பெனிக்கு. நம்ம கம்பெனி சார்பா நீ தான் அங்க போணும். பார்த்துக்கோ மீட்டிங்க்கு" அப்படின்னு சொல்றப்போ, இங்க ஹீரோயின் ஷாக் ஆறா. "நான் எப்படி போவேன்யா? அவங்கலாம் வந்தாங்கன்னா படி பிச்சுருவாங்களே" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. "நீ போணும். உன்னைய பார்த்து அவங்க என்ன ரியாக்ஷன் குடுக்குறாங்கன்றத நான் பார்க்கணும். அதுக்கு நான் ரொம்ப ஆர்வமா இருக்கேன்" அப்படின்னு சொல்றப்போ, இங்க ஹீரோயின் ஷாக் ஆறா. நம்ம ஹீரோயின் ஃபோன போட்டு அந்த விஷயத்த செஞ்சுருங்க அப்படின்னு சொல்றாப்ல. இங்க அதே கம்பெனில காமிச்சா, நம்மளோட டேட்டாவ ஹேக் பண்ணி யார் வந்து டெலீட் பண்ணான்னு சொல்லிட்டு தெரியல. இப்போ ஒரிஜினல் காப்பி நம்ம மேல இல்ல. உங்க காப்பிரைட் கிளைம் குடுத்துருக்காங்க. அது போக 100 மில்லியன் ஃபைன் கட்டணும். இதெல்லாம் வந்து உங்க பையனால தான் ஆச்சு. ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபுல்லா பயங்கரமா ஹீரோவ புடிச்சு திட்டுறாங்க. பதவி விட்டு வெளிய போணும்னு சொல்லிட்டு அம்மா சொல்றாங்க. "நீ ஒண்ணும் கவலைப்படாதடா. அந்த பதவி என்னைக்குமே உனக்காக தான். நம்ம ஏதாவது பிளான் பண்ணி இந்த பதவிய வந்து உனக்கு தக்க வச்சு அம்மா தரேன்" அப்படின்ற மாரி அவங்க இந்த இடத்துல சொல்றாங்க. எல்லாரும் மீட்டிங்காக ஹாங்காங் போயிட்டு இருக்காங்க. வாங்க ஹீரோ, ஹீரோவுடைய அம்மா, அதுக்கப்புறம் நம்மளோட மோஜோ எல்லாரும் போகையில மீட்டிங்ல வந்து அவங்க அப்பா வந்தோனே ரொம்ப ஜோஷா கை குடுக்குறாங்க. அப்போ இவங்க சொல்றாங்க, "நான் பர்சனல் மேட்டர்ஸ்லாம் பேச வரல. இன்னைக்கு வந்து பிசினஸ் மேட்டர் பேச வந்திருக்கேன்" அப்படின்னு சொல்றப்போ, "உங்கள பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம்" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. ஹீரோவுடைய அம்மா சொல்றாங்க, "கேஸ வாபஸ் பண்ணிடுங்க. எங்க மேல போட்ட ஃபைன எடுத்துருங்க ப்ளீஸ்" அப்படின்னு தன்மையா தான் பேசுறாங்க. அப்ப இவர் தெனாவட்டா சொல்றாரு, "அதெல்லாம் முடியாது. அதெல்லாம் பண்ண முடியாதும்மா" அப்படின்னு சொல்றப்போ, இவங்களுக்கு கோவம் வந்துடுது. "எங்களோட இத நீங்க ஆட்டைய போட்டுட்டு எங்க மேலயே கேஸ போடுறீங்களா?" அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்காங்க. அப்படியே லீகல் பேப்பர்ஸ்லாம் குடுக்குறப்போ, நம்ம மோஜோ பார்த்துட்டு ஹீரோக்கு சப்போர்ட் பண்ணாம, எல்லாமே சென் கிட்ட கரெக்ட்டா இருக்கு ப்ராப்பர்ட்டீஸ் பேப்பர்லாம். நம்மளால ஒண்ணும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்றப்போ, இங்க ஹீரோக்கு பயங்கரமா கோவம் வருது. "நீ எனக்கு லாயரா? இல்ல அவனுக்கு லாயரா?" அப்படின்னு சொல்லிட்டு சென்னுக்கு இங்க ஒரே சிரிப்பா இருக்கு. ஏன்னா வந்து அவனோட ஆளே இவங்களுக்கு சப்போர்ட் பண்றான் இல்லையா? நான் சென்னுக்கு வெளில போயிட்டா நம்ம மோஜோ, லாயரா இவன் ஏதாவது ப்ராப்ளத்த
மதிப்பான்னு பார்த்தா இவன் இப்படி பேசிட்டான்ற கோவத்துல இருக்காங்க. இன்னமும் நீங்க அடங்க மாட்டீங்களா? அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவுடைய அம்மாவ பத்தி கேட்கிறப்போ, "உனக்கு என்னதான் வேணும்? நான் வேணா உன் கால்ல விழுகவா? அது போதுமா உனக்கு?" அப்படின்னு சொல்லிட்டு கால்ல விழுக போறாங்க. ஹீரோ டக்குன்னு தடுத்துட்டு, "வேணாம்" அப்படின்னு சொல்றப்போ, "கம்முனு இருடா, இப்படிதான் இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகுதான்னு பார்ப்போம்ன்னு" சொல்றப்போ, "எனக்கு ஒண்ணும் நீ கால்ல விழுந்தா ஒண்ணும் நான் அத விட்டுக் குடுத்துற மாட்டேன். எனக்கு தேவையானதே வேற ஒண்ணு, என் பையன்" அப்படின்ற மாரி சொல்றாரு. எக்காரணத்த கொண்டு என் பையன மட்டும் உன்கிட்ட விட மாட்டேன்டான்னு சொல்லிட்டு, இங்க ஒரு கலவரமே போயிட்டுருக்கு மீட்டிங்ல, ஃபேமிலி பிரச்சனை. ஹீரோ அம்மாக்கு பேய் பிடிச்ச மாரி பயங்கரமா கத்திட்டு இருக்காங்க. "என் பையன மட்டும் குடுக்க மாட்டேன்டா. நீ என்ன பண்ணாலும் சரி பார்த்துக்கலாம்" அப்படின்னு சொல்றப்போ, "கொஞ்சம் கூட அடங்குறாளா பாரேன்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்போ, இங்க ஒரே சிரிப்பா இருக்கு. நம்ம சென்னுக்கு இங்க கூத்து நடக்கிறத பார்த்துட்டு, சென்னு சொல்றான், "ஃபேமிலி ப்ராப்ளம்லாம் கொஞ்சம் நிப்பாட்டுறீங்களா? வாங்க நம்ம லீகலா பேசலாம்" அப்படின்னு சொல்றப்போ, இங்க மோஜோவும் அதான் சொல்றான். "அடுத்து என்ன பண்ணலாம்னு சொல்றத பார்க்கலாம்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கையில, இங்க சென் சொல்றான், "எங்க குளோபல் கம்பெனி சார்பா இன்னும் ஆள் வரலையே" அப்படின்னு சொல்றான். கிட்டத்தட்ட குளோபல் கம்பெனியும், ஹீரோ கம்பெனியும் சேர்ந்து தான் அந்த டிஜிட்டல் ப்ராஜெக்ட் பண்ணியிருப்பாங்க. அதனால குளோபல் கம்பெனிக்கு நஷ்டம் ஏற்பட்டனால தான் ஹீரோ மேல இப்ப கேஸ் குடுத்துருக்காங்க. அதனால தான் வந்து இப்ப அவரு ரொம்ப டார்கெட் பண்றாப்ல ஜாக் ஹீரோவ. ஹீரோயின் அப்படியே உள்ள வராங்க. இத பார்த்தா ஹீரோக்கு ரொம்ப ஷாக்கு. இவ எப்படி போய் அங்க சேர்ந்தா? ஏன்னா ஹீரோயின பார்த்து அவர் 15 நாளைக்கு மேல ஆகுது. ஹீரோ ஷாக்கா பார்க்கையில, ஹீரோவோட அம்மாவும் பார்த்து இவ எல்லாத்தையும் பண்ணிட்டு, இப்ப அந்த கம்பெனில போய் சேர்ந்திருக்காளான்னு சொல்லிட்டு, இங்க எல்லாருக்குமே பயங்கர ஷாக்கு. ஹீரோயின் அப்படியே நக்கலா சிரிச்சு நம்ம ஹீரோவ பார்க்குறான். சென் சொல்றான் ஹீரோயின கூட்டிட்டு வந்து, இவங்க தான் குளோபல் குரூப்ல இன்னும் ஒரு ஷேர் ஹோல்டர் அப்படின்ற மாரி சொல்றான். இத கேட்ட எல்லாருக்கும் ரொம்ப ஷாக்கு. ஹீரோயின் சொல்றா, "நான் வந்து கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு மீட்டிங்க்கு வர. வாங்க மீட்டிங்க கன்டின்யூ பண்ணலாம்" அப்படின்னு சொன்னோனே, ஹீரோடைய அம்மா சொல்றாங்க, "இந்த பிரச்சனையில யார் யார் சம்மந்தப்படலையோ அவங்கலாம் தயவு செய்து ரூம விட்டு வெளிய போங்க" அப்படின்னு சொன்னோனே, இங்க இருக்கிற எல்லாரும் கிளம்பிடுறாங்க. 3 பேருக்கு மட்டும் தனிப்பட்ட மீட்டிங் நடக்குது. ஹீரோவுடைய அம்மா பக்கத்துல வந்து ஹீரோயின பொளிச்சுன்னு ஒண்ணு கன்னத்துல வைக்கிறாங்க. "என்ன கருமத்தடி பண்ணி வச்சிருக்க? என் கம்பெனிக்கு இவ்ளோ பெரிய நஷ்டத்தை ஏற்படுத்தியிருக்கன்னு" சொன்னோனே, அப்ப கூட நம்ம ஹீரோயின அடிக்கையில கொஞ்சம் ஃபீல் பண்றாப்ல. "நீ என்ன வேல பார்த்து வச்சிருக்க? நீ பண்றதெல்லாம் சரியா?" அப்படின்னு கேட்கிறப்போ, "எனக்கு என் கம்பெனி வேணும். நீங்க என் கம்பெனிக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் மிகப்பெரிய ஒரு போரே ஸ்டார்ட் ஆச்சு. என் கம்பெனி என்கிட்ட குடுத்துருங்க. அதுக்கு தகுதியான ஆள் நான் மட்டும் தான்" அப்படின்னு சொல்றப்போ, "அப்பதான் இந்த பிரச்சனைலாம் ஸ்டாப் ஆகும். அதுவரைக்கும் ஸ்டாப் ஆகாது" அப்படின்னு சொல்றப்போ, இவங்க சொல்றாங்க, "இந்த கம்பெனிய உன்கிட்ட நான் குடுக்கவே மாட்டேன். எப்பயுமே அது என் கம்பெனி" அப்படின்னு சொல்றாங்க. அப்படியே அந்த மீட்டிங் முடியுது. ஹீரோ வந்து தர தரன்னு ஹீரோயின இழுத்துட்டு போறான். "நீ என்ன பண்ணிட்டு இருக்க? நீ எதுக்கு போய் அந்த குளோபல் குரூப்ல போய் ஜாயின் பண்ண?" அப்படின்னு சொல்றப்போ, "உன்கிட்ட எல்லா விளக்கத்தையும் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது" அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. "உனக்கு டிஜிட்டல் ப்ராஜெக்ட் தான் வேணும்னா டைரக்ட்டா என்கிட்ட கேளு. நான் குடுத்து தொலைறேன் வச்சுக்கோ. எதுக்காக நீ இப்படி சுத்தி வளைச்சு வார? என்கிட்டயே கேளு" அப்படின்னு சொல்றப்போ, "எனக்கு ஹென்ஷான் மொத்தமே வேணும். அத நான் ஒரு ஆள் மட்டும் ஃபுல்லா ரைட் பண்ணணும். என் அதிகாரத்த நீங்க திருப்ப குடுத்துருங்க. மத்தவங்க பொருள திருடாதீங்க" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் ரொம்ப கோவமா கிளம்பி போயிடுறா. இங்க யோயோக்கு திரும்ப ஹீரோவுக்கும் யோயோக்கும் கல்யாணம் வச்சிருக்காங்க போல இருக்கு. அதுக்கான இன்விடேஷன், ட்ரெஸ்ஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்துட்டு இருக்காங்க. யோயோ ரொம்ப சந்தோஷமா இருக்கா. அப்படியே வந்து அவங்க அப்பாட்டயே பேசிட்டு இருக்கப்போ, அவங்க அப்பா சொல்றாப்ல, "இவ்ளோ பிரச்சனைக்கு காரணம் வந்து ஹீரோயின் தானாமா. அவ தான் வந்து திருடி எல்லாத்தையும் குடுத்துருக்கா" அப்படின்னு சொல்றப்போ, இங்க யோயோ பயங்கர ஷாக் ஆறா. ஹீரோயின் எதுக்காக இப்படி எதிரா நடந்துக்கிட்டா ஹீரோவுக்காக அப்படின்னு சொல்லிட்டு, இங்க ஹீரோயின் ரூம்ல இருக்கையில யாரோ கதவ தட்டுறாங்க. யாருன்னு போய் பார்த்தா நம்ம மோஜோ தான் வந்திருக்காங்க. ஹீரோயின் சொல்றா, "நீ ரொம்ப பவர்ஃபுல்லான ஆளு. என்னை கண்டுபிடிக்க உனக்கு ரொம்ப டைம் ஆகாதுன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும்" அப்படின்னு சொல்றப்போ, இங்க மோஜோ சொல்றா, "நீ இவ்ளோ பவர்ஃபுல்லா இருப்பேன்னு சொல்லிட்டு நான் நினைச்சு கூட பார்க்கல. எனக்கே தெரியாம ஜாக்ட்ட டீலிங் போட்டு நீ எவ்வளோ சூப்பரா ப்ளே பண்ணியிருக்க" அப்படின்னு சொல்றப்போ, "நீ என்னை யூஸ் பண்ண, நான் உன்னை யூஸ் பண்ணேன். அவ்வளோதான் மேட்டர். மத்தபடி ஒண்ணும் கிடையாது" அப்படின்னு சொல்றப்போ, "சரி நீ எந்த நோக்கத்துக்காக பண்றியோ பண்ணு. ஒண்ணும் ப்ராப்ளம் கிடையாது. நானும் வேற பிளான் வச்சிருக்கேன். பிளான்ல நான் போயிட்டு தான் இருக்கேன். உனக்கு ஏதாவது ஹெல்ப் வேணா சொல்லு" அப்படின்னு சொல்லிட்டு, இங்க யோயோக்கு ஃபோன் பண்ணி ஹீரோவ அரெஸ்ட் பண்ண போறாங்க. "அவன கல்யாணம் பண்ணி தொலைச்சிராத. அவன் ஜெயிலுக்கு போறான். அவனோட கிரிட்டிக்கல் சிச்சுவேஷன் ரொம்ப மோசமா இருக்கு. ஹென்ஷானும் ரொம்ப மோசமாயிடுச்சு கம்பெனி" அப்படின்னு சொல்றப்போ, இவன் சிரிச்சுக்கிட்டே அப்படியே ஃபோன வைக்கிறான். அப்படியே ஹீரோ மேல செம்ம காண்டு போல இருக்கு. ஹீரோ தோத்து போறத நினைச்சு இவன் ரொம்ப சந்தோஷப்படுறான். யோயோ அப்படியே மனசு உடைஞ்சு போய் நம்ம ஜாக்க போய் பார்க்கறதுக்காக போறா. அவன் வந்து முதியோர் இல்லத்துல தான் இருக்காப்ல. அவர பார்த்துட்டு இருக்கையில, அவர் வந்து இந்த முதியோருங்களுக்கு வந்து எல்லாருக்கும் ஸ்வீட் எல்லாம் குடுத்துட்டு டேக் கேர் பண்ணிட்டு இருக்காரு. நம்மளுடைய யோயோ பார்த்துட்டு போய் பேசுறாப்ல, "இந்த மாரி உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். நீங்க எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணுமே" அப்படின்னு சொல்றப்போ, "என்னது யோயோக்கு நான் ஹெல்ப் பண்ணணுமா? இந்த வயசான தாத்தா கிட்ட என்னம்மா நீ ஹெல்ப் கேட்க போற?" அப்படின்னு சொல்லிட்டு இவர் கேட்குறாப்ல. "அந்த ஹெல்ப் என்னன்னா, நீங்க வந்து ஹீரோவ வந்து சேவ் பண்ணணும் தெரியுமா? அவன் ரொம்ப கஷ்டத்துல இருக்கான். அவன அரெஸ்ட் பண்ண போறாங்க" அப்படின்னு சொல்றப்போ, "அவன சேவ் பண்ணா மில்லியன் கணக்குல என் கம்பெனிக்கு நஷ்டமாகுமே. நான் என்ன செய்றது? அதுக்கான வழிய நீ சொல்லு" அப்படின்னு கேட்குறாப்ல. அப்ப இவ சொல்றா, "நீங்களும் அவனும் டை அப் பண்ணி ஒர்க் பண்ணீங்கன்னா நெறைய லாபம் வரும். அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா உங்களுக்கு?" அப்படின்னு சொல்றப்போ, "வேற வழி இருக்கான்னு?" இவ
கேட்குறா. ஒரு வழி இருக்கு. ஆனா அது ரொம்ப கஷ்டமே. உன்னால பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல அப்படின்ற மாரி இவர் சொல்றாரு. இங்க யோயோ கொஞ்ச நேரம் யோசிச்சு பார்த்துட்டு, ஹீரோக்காக நான் எந்த எக்ஸ்ட்ரீம் வேணா போவேன். அவனுக்கு உதவி பண்றதுக்கு நான் என்ன வேணா செய்வேன். என்ன வழி நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கணும். அது ஒரே வழிதான் அப்படின்னு சொல்றப்போ, இங்க யோயோக்கு தூக்கி வாரி போடுது. என்னது கல்யாணம் பண்ணிக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு, அப்படியே ஜாக் சொல்றாரு. எதா இருந்தாலும் யோசிச்சு ஒரு நல்ல முடிவு எனக்கு சொல்லு. நான் காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாப்ல. வயசான காலத்துல ஜாக்குக்கு இது தேவையானதா எனக்கு ஒண்ணும் புரியல. அப்படியே நம்ம ஹீரோயின் வெளிய வரப்போ, நம்ம ஹீரோ வந்து ஹீரோயின் தேடி வந்துட்டா. "நீ எதுக்குடா இங்க வந்தன்னு?" சொன்னா, "வந்து தொலை என் கூட" அப்படின்னு சொல்லிட்டு கைய புடிச்சு ஹீரோயின தர தரன்னு இழுத்துட்டு போறாங்க. "எங்கடா கூட்டிட்டு போற சொல்லு" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கேட்கிறப்போ, எதுவுமே சொல்லல. அப்படியே கார்ல உட்கார வச்சுட்டு நம்ம ஹீரோ கூட்டிட்டு போயிட்டு இருக்காரு. "நீ என்ன வேலை பார்த்து வச்சிருக்க? என் ஆஃபீஸ்ல என்னோட ஆணி வேர்ல நீ கை வச்சுட்ட தெரியுமா? இனிமே நான் சொல்றபடி தான் கேட்கணும். நான் அப்ராட் அனுப்ப போறேன்" அப்படின்னு சொல்றப்போ, "என்னைய ஆர்டர் பண்றதுக்கு நீ யாரு? உனக்கு என்ன தகுதி இருக்கு?" அப்படின்னு கேட்கிறப்போ, "எல்லாமே பெட் அடிப்படையில தான் போகுது. அந்த பெட்டுப்படி நீ நடந்துக்கோ. நீ வெளிநாட்டு போயிடு இங்க இருக்காத. இல்லன்னா உன்ன காப்பாத்துறது கஷ்டம்" அப்படின்னு சொல்றப்போ, இனிமே பெட்டு வந்து இன்வாலிடா ஆயிடுது. பெட்டே தேவையில்லடா. நம்ம ஹீரோக்கு இங்க உச்ச கட்டத்துல கோவம் வந்துடுச்சு. பயங்கரமா பார்த்து முறைக்கிறான். கொஞ்சம் கூட அடங்க மாட்டா பாரேன்னு சொல்லிட்டு. அது போகாம நம்ம ஹீரோயின் வேற, "இனிமே உனக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்ல. இனிமே நீ யாரோ நான் யாரோ" அப்படின்ற மாரி சொல்லிடுறா. இங்க ஹீரோக்கு பயங்கரமா கோவம் வந்து மொத்த கோவத்தையுமே கார்ல காட்டிட்டு இருக்கான். அவ்ளோ ஸ்பீடா போயிட்டு இருக்கான். இங்க ஹீரோயினுக்கு பயங்கரமா அள்ளு விடுது. அவ்ளோ வேகமா போறான். ஹீரோயினுக்கு ரொம்ப பயமா இருக்கிறப்போ, "எதுக்காக நீ இவ்ளோ ஸ்பீடா போற? என்னை எங்க கூட்டிட்டு போற? என்ன தயவு செய்து விட்டுருடா. ஓரமா நிப்பாட்டு. நான் இறங்கி ஓடிடுறேன்" அப்படின்னு சொல்றப்போ, இவன் நிப்பாட்டவே மாட்டுக்கான். ஹீரோயின் ஸ்டீரிங்க புடிச்சு அப்படி இப்படி திருப்புறா. கார் ஆக்சிடென்ட் ஆக பாக்குது. கடைசியில நம்ம ஹீரோ பிரேக்க போட்டுறான். பிரேக்க போட்டு பொம்பள பிள்ளையா இது இப்படி உசுர வாங்குறாளே அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுக்கிட்டு இருக்கான். ஹீரோயின் வந்து அப்படியே நடந்து போறா. "லிவிலிங் நில்லு. நான் சொல்றத கேளு" அப்படின்னு சொல்றப்போ, "நீ சொல்றத கேட்க மாட்டேன். நீ எனக்கு அட்வைஸ் பண்ண தகுதி இல்லாத ஆளு" அப்படின்னு சொல்றா. "என்ன விட நான் போறேன்" அப்படின்னு சொல்லிட்டு இவ கிளம்புறப்போ, "ஒரு நிமிஷம் இரு லிவிலிங். நான் சொல்றது கேளு. நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம்" அப்படின்ற மாரி இவன் சொல்றான். இத கேட்ட நம்ம ஹீரோயின் அப்படியே ஷாக்ல உறைஞ்சு போனா, "என்ன சொல்ற?" அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ, "நிஜமா தான் சொல்றேன். நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம். நீ 18 வயசுக்கு அமெரிக்கா போன இல்லையா? அப்பத்துலருந்து நான் அதான் நினைச்சிட்டு இருக்கேன். நான் இவ்ளோ கூலா இருந்ததுக்கு காரணமே நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம். நான் ஒரு நல்ல தகுதியான இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் என்னை யாருமே வந்து வற்புறுத்த மாட்டாங்க. அப்ப நம்ம ஃப்ரீயா இருக்கலாம்னு சொல்லி தான் நான் இத்தன நாளா ட்ரை பண்ணிட்டு இருந்தேன்" அப்படின்னு சொல்றப்போ, ஹீரோயின் "நான் நம்ப மாட்டேன் நீ சொல்றதெல்லாம்" அப்படின்ற மாரி தலையாட்டுறப்போ, "நான் சொல்றத கேளு. இதுக்கு தான் நீ ஒவ்வொரு ஆளோடையும் க்ளோஸா இருக்கிறப்ப நான் உன்கிட்ட சண்டை போட்டது. நீ டோட்டலா எனக்கானவ. உன்கிட்ட யாருமே நெருங்குறப்ப எனக்கு சுத்தமா புடிக்கல. அதுக்காக தான் நான் எல்லாரையுமே வந்து உன்ன விட்டு விலக்கி இருக்க சொன்னேன். என் லவ்வ நான் எத்தன நாள் தான் மறைச்சு வைக்கிறது? என் ஃபீலிங்ஸ நீ புரிஞ்சுக்கோ" அப்படின்னு சொல்றப்ப, "நீ பொய் சொல்ற எல்லாமே" அப்படின்னு சொல்லி இவ பயங்கரமா கத்திட்டு இருக்கா. "நான் சொல்றத ஒரு தடவ கேட்டு பாரு. உன் இதயம் என்ன சொல்லுதுன்னு கேளு. நம்ம காதல் ஒண்ணும் பொய் கிடையாது. உண்மையானது. நீ தயவு செய்து நான் சொல்றத கேளு லிவில்லிங். என்னைய ஒரு தடவ நம்பு லிவில்லிங்" அப்படின்ற மாரி அவன் ரொம்ப கெஞ்சுறான். அதுக்கப்புறம் ஹீரோயினுக்கு கொஞ்சமா மனசு மாறிடுது. "நீ உண்மைய தான் சொல்றியா?" அப்படின்ற மாரி நம்ம ஹீரோயின் கேட்கையில, "ஆமா, ஆமா. நான் உண்மைய தான் சொல்றேன். என்ன நம்பு. நம்ம நாளைக்கே போய் கல்யாணம் பண்ணிக்கலாம்" அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ, ஹீரோயின் 2 பேரும் ஹக் பண்ணிக்கிறாங்க. இங்க வந்து நம்ம ஹீரோ என்ன பண்றான்னா, கீழ ஒரு சோடா பாட்டில் கிடக்கு. அத எடுத்துட்டு வந்து அந்த மூடிய எடுத்து நம்ம ஹீரோயின் கையில போட்டு விடுறான். "நீ வந்து கண்டிப்பா நம்பு. லைஃப்ல வந்து உனக்கு இருக்க எல்லா விஷயத்தையுமே நான் கண்டிப்பா நிறைவேத்துவேன்" அப்படின்ற மாரி சொல்றாப்ல. சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கையில அது ரிங் மாரி போட்டுட்டு அப்படியே 2 பேரும் கிஸ் பண்றாங்க. அந்த சீன கட் பண்ணிட்டு, இங்க யோயோ வந்து ரொம்ப வந்து சோகமா நடந்து போயிட்டு இருக்கா ரோட்ல. நம்ம ஹீரோ வந்து அரெஸ்ட் பண்ண போறாங்க. எப்படி நம்மளுக்கு கல்யாணம் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு, கடைசியில ஜாக்க பார்க்க போறா. ஜாக் சொல்றான், "நீ இவ்ளோ சீக்கிரம் என்கிட்ட திரும்பி வருவேன்னு நினைச்சு கூட பார்க்கல. என்ன விஷயமா? சொல்லு" அப்படின்னு சொல்றப்போ, "எல்லா விதமான அக்ரீமெண்ட்டுக்கும் நான் ஒத்துக்கிறேன். ஆனா வந்து ஹீரோவ கண்டிப்பா நீங்க வந்து எதுவுமே பண்ணிறக்கூடாது" அப்படின்னு சொல்றப்போ, "நினைச்சு கூட பார்க்கல நீ ஒத்துக்கிருவன்னு சொல்லிட்டு. பரவால்ல எல்லாத்துக்கும் நானும் ரெடியா இருக்கேன். ஹீரோவ நான் எதுவுமே செய்ய மாட்டேன்" அப்படின்ற மாரி இவர் சொல்றாப்ல. இங்க நம்ம வந்து நம்ம யோயோ ஒத்துக்கிட்டா ஹீரோக்காக. பட் இருந்தாலும் அவளுக்கு ரொம்ப ஒரு மாதிரியா இருக்கு. இங்க ஹீரோ, ஹீரோயின் அந்த சீன கட் பண்ணிட்டு 2 பேரும் ஹீரோயினோட ரூமுக்கு போயிட்டு அப்படியே 2 பேரும் க்ளோஸ் ஆயி ஒண்ணு சேர்ற மாரி காட்டிட்டு, இதோட இந்த எபிசோட இங்க கம்ப்ளீட் பண்ணிடுறாங்க. நெக்ஸ்ட் எபிசோட்ல என்ன கலவரம்லாம் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம்.